Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.5ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்குறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பார்த்தோம்னா கொடுத்திருக்க சப்டிவிஷன்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் நடுவில் இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து என்னன்னு பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது 2 1s ஆர், இது 2 2s ஆர். அடுத்து வந்து பார்த்தோம்னா எனக்கு இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 3s ஆர், இது 2 10s ஆர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற மீதி டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எழுதிக்கிறேன். 2x² டிவைடட் பை z² இன்ட்டு 3x இன்ட்டு z³ டிவைடட் பை 10 இன்ட்டு y⁴ இதிலேயே கேன்சல் பண்ணால் பண்ணலாம். நான் இங்கே உங்களுக்கு அடிச்சிருக்கனால தெளிவாக தெரியாதுங்கிறனால இங்கே திருப்பி எழுதி நான் செஞ்சு காமிக்கிறேன். அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா இங்கே z² z³ கேன்சல் பண்ணுறப்ப ஒரு z மட்டும் எனக்கு மிச்சம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு ஒய்யை இங்கே கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு y³ வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா மீதி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3 2s ஆர் 6. அடுத்தது x² ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப x³ வந்து கிடச்சிருக்கும். இங்கே ஒரு z வந்து மீதி எனக்கு கிடச்சிருக்கு. டினாமினேட்டரில் என்னென்ன எனக்கு மீதி கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 10 டிவைடட் பை y³ எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதை நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் எனக்கு 2 3s ஆர், இது 2 5s ஆர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு என்னென்ன டேர்ம்ஸ் வந்து மிச்சம் கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா 3 இன்ட்டு x³ இன்ட்டு z டிவைடட் பை 5y³ எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ரெண்டு டேர்மையுமே வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் பார்த்தோம்னா நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதுக்கு நம்ம சால்வ் பண்ணால் அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நான் கொடுத்துருக்க டேர்ம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா p² - 10p + 21 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கணும், 21 கிடைக்கணும், அடுத்து ஆட் பண்ணுறப்ப 10 கிடைக்கணும். அப்படின்னா நான் 2 நம்பர் சூஸ் பண்ணால் அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப 21, ஆட் பண்ணால் -10. அப்படின்னா 7 3s ஆர் 21. அடுத்து ரெண்டுலேயுமே மைனஸ் போட்டோன்னா மல்டிப்ளை பண்ணுறப்ப 21 கிடச்சிரும், ஆட் பண்ணுறப்ப -10 வந்து கிடச்சிரும். அப்படின்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ண எனக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா x - 7 இன்ட்டு x - 3ன்னு எனக்கு கிடச்சிருக்கும். சாரி, இங்கே x இல்லை p தான் இன்வால்வ் ஆகுது. அப்படின்னா இது எப்படி எழுதுக்குன்னு பார்த்தோன்னா p - 7 p - 3ன்னு எழுதிக்கிறேன் டிவைடட் பை p - 7 இன்ட்டு இந்த இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இந்த இதை ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா எனக்கு -12, அடுத்து ஆட் பண்ணுறப்ப 1 வந்து கிடைக்கணும். அப்படின்னா நான் என்ன சூஸ் பண்ணலாம் பார்த்தோம்னா 4 3s ஆர் 12. அப்படின்னா நான் இங்கே மைனஸ் போட்டுக்கிட்டேன்னா 4 3s ஆர் 12, மைனஸ் இருக்குன்னா -12, அடுத்து 4 - 3யோட வேல்யூ 1 கிடச்சிடும். அப்படின்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே எனக்கு p இன்வால்வ் ஆகுதுங்கிறனால p + 4 இன்ட்டு p - 3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு டிவைடட் பை ஒரு p - 3 டு தி ஹோல் ஸ்கொயர்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம் பார்த்தோம்னா p - 3 இன்ட்டு p - 3ன்னுட்டு எழுதிக்கலாம். ஏன்னா ஸ்கொயருங்கிறப்ப 2 டைம்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னப்போ அப்படின்னா p - 3யை 2 டைம்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஆனால் p - 3 p - 3 கேன்சல், இங்கே இருக்கிற ஒரு p - 3 p - 3 கேன்சல் ஆயிரும். அடுத்து p - 7 எனக்கு கேன்சல் ஆயிரும். மீதி எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா p + 4 மட்டும் எனக்கு கிடச்சிருக்கு. இதான் எனக்கு ஃபைனல் ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா 5t³ டிவைடட் பை 4t - 8 இன்ட்டு 6t - 12 டிவைடட் பை 10tன்னுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இது 5 1s ஆர், இது 5 2s ஆர். அடுத்து ஒரு t கேன்சல் பண்ணிட்டேன், இங்கே ஒரு t² எனக்கு கேன்சல் ஆகிருக்கும். அப்படின்னா எனக்கு மீதி என்னென்ன டேர்ம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கோ அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இங்கே எனக்கு t² மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா 4t - 8 இருக்குது. அப்படின்னா இதுவும் 4 டேபிளில் வரக்கூடிய நம்பர். அப்படின்னா ஒரு 4 காமனாக எடுத்துகிட்டேன்னா எனக்கு t - 2 கிடச்சிருக்கும். இது 6t, இது -12. 6t - 12ங்கிறப்ப ரெண்டுமே 6 டேபிளில் வரக்கூடிய நம்பர். அப்படின்னா 6 காமனாக எடுத்துகிட்டேன்னா t - 2 கிடச்சிருக்கும் டிவைடட் பை இந்த இதில் எனக்கு மீதி எந்த டேர்ம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 2 மட்டும்தான் எனக்கு மிச்சம் இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பார்த்தோன்னா t - 2 t - 2 கேன்சல். அடுத்து இதை கேன்சல் பண்ணேன்னா 2 2s ஆர் 4, 2 3s ஆர் 6. அப்படின்னா எனக்கு மீதி என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா 3t² டிவைடட் பை 2 × 2ங்கிறப்ப எனக்கு 4 கிடச்சிருக்கு. அப்படின்னா தேர்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர் 3t² டிவைடட் பை 4 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.